ஹாய் யூஎஸ் தினமணி மே 8ஆம் தேதி ஃபுல்லான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். சிலபஸ் ஓரியன்டா என்ன நடக்குது தமிழ்நாட்டில். ஸோ பார்க்குறீங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் பார்க்கணும். இந்த பொலிட்டிக்கல் தாண்டவம், பொலிட்டிக்கல் ருத்ர தாண்டவம் இதெல்லாம் நமக்கு எதுவுமே எடுத்துக்க கூடாது. ஓகே, இதில் நம்ம என்ன பொலிட்டிக்கல் பிரச்சனைகளை நம்ம என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கறது, இதில் அதிகமான பேர் இடம் பெறுறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கவர்னர்னு சொல்றாங்களே, கவர்னர் ஆட்சியை பத்தி கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப பவர் யார்கிட்ட இருக்கு? கவர்னரை பத்தி டெய்லியும் பேசுறாங்க. கவர்னர் ஆட்சி பண்ண கூப்பிட மாட்டாரு, கவர்னர் வந்து எகெயின்ஸ்டா இருக்கிறாரு, உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் கவர்னர் கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு கவர்னர்னால கவர்னர் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கேட்பாங்க, மெயின்ஸ்லயும் கேட்பாங்க. ஓகே, ஆளுநரோட பவர் என்ன, ஆர்டிகல்ஸ், அவங்க பிரசிடென்ட் ரூல் எப்போ வரும், ஆர்டிகல் 356. ஸோ இவர் தான் என்ன பண்ணுவார், இப்போ டிவிகேவை ஆட்சி கட்டில ஏறாம கவர்னர் ஆட்சி கொண்டு வரதுக்கும் இங்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் மெயினா பார்க்கணும், கவர்னரை பத்தின டீடைல்ஸ். வேற என்ன நமக்கு இதுல எக்ஸாம்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறப்போ, பொம்மாய் கேஸ். அது என்னடா பொம்மாய் கேஸ் அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு இதே மாதிரி பிரச்சனை 1994ல எங்க வந்திருக்கு, கிட்டத்தட்ட 1989ல கர்நாடகால பொம்மாய்ங்கிறவர் முதலமைச்சர். ஓகே, பொம்மாய்ங்கிறவர் முதலமைச்சர். அவரை ஆட்சி பண்ண விடாம இதே மாதிரி கவர்னர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவரு அந்த ஆட்சியவே கலைச்சிருக்கிறாரு. அவரு போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடவும், பொம்மாய் கேஸ் வெர்சஸ் யூனியன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1994. அப்பதான் என்ன சொன்னாங்க, இதுல பெரும்பான்மை நிரூபிக்க, அப்சல்யூட் மெஜாரிட்டியை நிரூபிக்க கவர்னர்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, அவங்க என்னன்னா சட்டமன்றத்துல அவங்க ஒரு வாக்கெடுப்பு மாதிரி எடுப்பாங்க, இருக்கிற எம்எல்ஏஸை ஓட்டு போட சொல்லுவாங்க, அதுல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணா போதும். அதுதான் வந்து ஃப்ளோர் டெஸ்ட். ஓகே, இது பண்ணா போதும்னு. அப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் பிரச்சனை நடக்குது. இப்ப அதனால பொம்மாய் கேஸை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கேட்டுருவாங்க. பொம்மாய் கேஸ் எந்த இயர், 1994. பொம்மாய்ங்கிறவர் யாருன்னு கேட்க மாட்டாங்க. அவருக்கு வந்த பிறகுதான் கவர்னருக்கு பவர் என்ன இருக்கு. கவர்னரோட வேலை என்ன அப்படின்னா, அவரு ஒரு நாமினல் எக்ஸிகியூட்டிவ். ரியல் எக்ஸிகியூட்டிவ் யாரு அப்படின்னா சிஎம். கவர்னரோட பொறுப்பு என்ன அப்படின்னா, அவரு வந்து கவர்னரோட பொறுப்பு என்ன அப்படின்னா, சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ணும், சிஎம்மோட சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ அப்பாயின்மெண்ட் பண்ணும். அது மட்டும்தான் அவரோட வேலை. அதுக்கப்புறம் அங்க பிரசிடென்ட்டோட, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட நாமினி தான் கவர்னரை தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரூல் பண்ண முடியாது. ஸோ அதோட அவரோட இது முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் சட்டமன்ற கூட்டம் நடந்ததுன்னா அவர் வந்து பேசுவார். ஓகே, இதோட அந்த கவர்னரோட பவர்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஓகே, அது மட்டும் இல்லாம பொம்மாய் கேஸை பத்தி பார்ப்போம். இப்போ நம்மள்ட்ட இங்க நடக்கிறது என்ன அப்படின்னா, அப்சல்யூட் மெஜாரிட்டி. இப்போ சிஎம் அப்பாயிண்ட் பண்றதுக்கு, இப்போ நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் சிஎம் 164 இது வந்து கேட்டுருவாங்க இந்த ஆர்டிகிள். அதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிஷனரி பவர். இது என்ன டிஸ்கிரிஷனரி அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி கேட்கிறோம் இல்லையா? இந்த டிஸ்கிரிஷனரி என்ன அப்படின்னா, தான் என்ன நினைக்கிறோமோ கவர்னருக்கு தான் மனசாட்சிப்படி அவரு இந்த நேரம் அழைக்க கூப்பிட்டுருக்கணும். என்னது, நீங்க பதவி பிரமாணம் ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கணும். அதுதான் டிஸ்கிரிஷனரி பவர். அவர் கூப்பிடாமலும் இருக்கலாம். ஸோ அதை தான் இதுல சொல்றாங்க. 163 அந்த 163 டிஸ்கிரிஷனரி பவர், அந்த ஆர்டிகிளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அப்புறம் இன்னொரு ஆர்டிகிள் 174, இந்த ஃப்ளோர் டெஸ்ட் இன் அசம்பிளி. இது மெயினா தெரிஞ்சுக்கணும். 174 ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஃப்ளோர் டெஸ்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் தடவை சட்டமன்றம் கூடும்போது அங்க ஒரு எலெக்ஷன் மாதிரி ஒண்ணு வைப்பாங்க. அதுல சிஎம்ஆ இருக்க டிவிகேவுக்கு தலைமை இயக்கிறதுக்கு மெஜாரிட்டிக்கு ஓட்டு எடுப்பாங்க. அந்த ஓட்டு தான் இந்த ஃப்ளோர் டெஸ்ட். அது ஆர்டிகல் 174ல சொல்லுது. கேசவானந்தா, அதாவது சர்க்காரியா கமிஷன் அப்பயே வந்து சொல்லியிருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் படி 1954ல ஆளுநருக்கு பவர் வந்து என்னென்ன இருக்கோ அதை டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஆளுநர் தன்னிச்சையா சொந்த வெறுப்புக்கு ஒரு ஆக்ட் பண்ணக்கூடாது. ஸோ கான்ஸ்டியூஷன் படிதான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சர்க்காரியா கேஸ், பொம்மாய் கேஸ். ஸோ இதெல்லாம் பாத்துக்குங்க. ஓகே, பொம்மாய் கேஸ் 1994. ஓகே, இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். கவர்னரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ், அவரோட பவர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம்.
அதுக்கப்புறம் பொம்மாய் கேஸ் 1994ல வந்தது. இது எல்லாமே பார்க்க போறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல என்னென்னலாம் நடக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்குங்க, லெப்டிஸ்ட் பார்ட்டி. நீங்க ஏன் வந்து செக்குலரிசம்னு ஒண்ணு பேசுவாங்க, மதச்சார்பின்மை மதச்சார்பின்மைன்னு. ஸோ அதுல இருந்தெல்லாம் கேள்வி கேட்டா என்ன பண்ணுவோம், செக்குலரிசம் இது கான்ஸ்டியூஷன்லாம் எங்கெங்க வருது, செக்குலரிசம் அப்படிங்கிறது மதச்சார்பின்மை. என்னென்ன வார்த்தை கேட்கிறோமோ அதை தான் கொஸ்டினா வரும். மதச்சார்பின்மை அதிகமா பேசுவாங்க. இப்ப கூட்டணிக்கு வாங்கன்னா டிவிக்கு வந்து மதச்சார்பின்மையா இருக்கு, நாங்க மதச்சார்பின்மையற்ற கட்சி. இப்ப ஐயுஎம்எல் என்ன சொன்னாங்க, மதச்சார்பின்மை டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மதச்சார்பின்மை அப்படின்னா செக்குலரிசம். செக்குலரிசம் கான்ஸ்டியூஷன்லாம் எங்கெங்கெல்லாம் வருது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வருது, டிபிஎஸ்பில வருது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வருது, அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அது எல்லாமே நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகே, அந்த மதச்சார்பின்மையை பார்க்கணும், செக்குலரிசம். அப்புறம் வேற என்ன பேசுறாங்க, இப்போ இதுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அரசாங்கம், இப்ப டிவிக்கு 108 ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் அவங்க மதச்சார்பின்மையை உள்ள விடக்கூடாது, உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மதச்சார்பின்மைங்கிறதுனால நாங்க கூட்டணிய டிஎம்கேல இருந்து முடிச்சுட்டு நாங்க டிவிக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. மதச்சார்பின்மை செக்குலரிசம். அவங்க 5 சீட்டு வச்சிருக்கிறாங்க, மொத்தம் 113. ஸோ 112 சொல்றாங்க. மேற்கொண்டு ஒரு 6 சீட்டு வேணும். அந்த 6 சீட்டு யார் கொடுக்கறதுக்கு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஐ எம், சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் விசிகே விடுதலை சிறுத்தை கட்சி. இவங்க எல்லாமே வந்து லெப்டிஸ்ட் பார்ட்டி. அது என்ன லெப்ட் விங் பார்ட்டி, ரைட் விங் பார்ட்டினா யாரு, லெப்டிஸ்ட் பார்ட்டினா என்ன, இவங்க எல்லாருமே மதச்சார்பின்மையை முன்மொழிகிறவங்க. ஒரு மதத்தை வந்து தூக்கி பிடிக்க கூடாது. ஓகே, நம்ம இந்திய நாடு செக்குலரிஸ்ட் நாடு தான், செக்குலரிஸ்ட் நேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது பிரியாம்பிள்லயே செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஸோ தெளிவா புரிஞ்சுக்கங்க. இதை வச்சு நம்ம அரசியல் எதுவும் பேசல. செக்குலரிசம் கான்ஸ்டியூஷன்ல என்ன வருது, லெப்ட் விங் பார்ட்டி என்ன வருது, அதை தான் பேசுறோம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்படிதான் நம்ம சிலபஸ் வைஸா அணுகணும். ஓகே, அது ஃபுல்லாவே பாத்துருவோமா. ஃபர்ஸ்ட் மதச்சார்பின்மை அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ இந்த செக்குலரிசம் மதச்சார்பின்மை அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது இங்கிலீஷ்ல தான் இருக்கு, நான் தமிழ்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல ஒவ்வொன்றும் ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே, மதச்சார்பின்மை. இதுல மதச்சார்பின்மை செக்குலரிசம் அப்படிங்கிறது என்ன ஒரு மீனிங்ஸ் வேணா, செப்பரேஷன் ஆஃப் ரிலீஜியன் ஃப்ரம் த ஸ்டேட். செப்பரேஷன் ஆஃப் ரிலீஜியன் ஃப்ரம் த ஸ்டேட். ரிலீஜியனை வச்சு ஒரு ஸ்டேட்டை பிரிச்சாங்க. செக்குலரிசத்துக்கு மீனிங் என்ன அப்படின்னா, செப்பரேஷன் ஆஃப் ரிலீஜியன் அண்ட் ஸ்டேட், நியூட்ரலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட். ரிலீஜியஸ் பிலீஃப்ல இருந்து செப்பரேட் பண்றதுதான் இந்த செக்குலரிசம். ஓகே, அனைவரும் ஒன்று, அதுக்கு பேரு தர்ம நிர்பெக்ஷ்டா. தர்ம நிர்பெக்ஷ்டா, ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஆல் ரிலீஜியன். ஸோ நம்ம நாட்டில் கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ், ஹிந்து, சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம், அப்புறம் வந்து இருக்கிற ஜெராஸ்டனிசம், எல்லாத்துக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறோம். அதனாலதான் நம்ம செக்குலரிஸ்ட் நேஷன். ஓகே, அதுக்கு பேர் என்னன்னா சர்வ தர்ம சம்பவா. சர்வ தர்ம சம்பவான்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபுல் ஃபேக்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த இந்தியன் செக்குலரிசம் மதச்சார்பின்மை பத்தி பார்க்கிறோம். மதச்சார்பின்மை ஏன்னா அதிகமா செக்குலரை பத்தி பேசுறதுனால டிவிக்கு வந்து ஒரு மதச்சார்பின்மை கட்சி அப்படின்னு சொல்றதுனால இதை லெப்டிஸ்ட் பார்ட்டின்னு சொல்றாங்க. காங்கிரஸும் இப்போ அதனாலதான் வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ நம்ம பொலிட்டிக்கல் வைஸ் பார்க்காம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணும். ஸோ செக்குலரிசம், இந்த செக்குலருங்கிறது பிரியாம்பிள்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, இது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல இதை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. செக்குலரிசம், ஆல் ரிலிஜியன் இன் ஒன் கண்ட்ரி. ஓகே, நம்ம செக்குலரிஸ்ட் நாடு. அதுக்கப்புறம் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறது தான். ஃபர்ஸ்ட் இந்த செக்குலர்ங்கிற வார்த்தை 1974ல சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்ணிருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே இந்த செக்குலருங்கிற வேர்டு இல்ல. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதோட மீனிங் என்ன, டூ மெயின் மீனிங். செப்பரேஷன் ஆஃப் ரிலீஜியன் ஃப்ரம் த ஸ்டேட்டை வந்து தர்ம நிர்பெக்ஷ்டான்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலீஜியன் பை ஸ்டேட் சர்வ தர்ம சம்பவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஸோ அதை தான் இதுல நம்ம பார்க்குறோம். செக்குலரிசம் இது எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. பார்ட் 4ல டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதுல இருக்கு. பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இதை ஸ்பெல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, செவரல் ப்ரொவிஷன்ஸ்ல. எப்போ எதுக்கு அப்புறம் அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி பிறகுதான் 1976ல. அதுவும் பிரியாம்பிள்லயும் வந்திருக்கு. பிரியாம்பிள்லயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக்குலர் நேஷன் அப்படின்ட்டு. ஸோ இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னென்னலாம் கான்ஸ்டியூஷன்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? ஈக்குவல் பிஃபோர் த லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன். ஈக்குவல் பிஃபோர் த லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறது ஆர்டிகல் 14. இதுவும் ஒரு டைப் ஆஃப் செக்குலர் தான். ஆர்டிகல் 16(1) இதுல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் சிட்டிசன் இன் ஆல் மேட்டர்ஸ். இதுவும் செக்குலர் தான். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் சிட்டிசன். இதுல முஸ்லிம்ஸ் வருவாங்க, கிறிஸ்டின்ஸ் வருவாங்க, புத்திசம் வருவாங்க, சீக்கிசம் வருவாங்க, ஹிந்துஸ் கூட வருவாங்க. ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், டீசன்ட். ரிலீஜியன், பேசிஸ் ஆஃப் ரிலீஜியன்ல டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, அதாவது ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாதுங்கிறதா ஆர்டிகல் 16(1). ஓகே, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 25ல என்ன சொல்லுது? ரிலீஜியன்ஸ், மைனாரிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அந்த மத இதுதான். ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ், மனசாட்சிப்படி இந்த ப்ரொஃபசர் பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் ரிலீஜியன். ரிலீஜியன் அவங்க மதத்தை பத்தி பரப்பலாம், எடுத்து சொல்லலாம், அதை பின்பற்ற வைக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஆர்டிகல் 25 கொடுக்கிறது. ஆர்டிகல் 26, எவ்ரி ரிலீஜியஸ் குரூப் இண்டிவிஜுவல் ஹேஸ் ரைட் டு எஸ்டாப்ளிஷ் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, இன்ஸ்டிடியூஷன் இப்ப லயோலா காலேஜா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நியூ காலேஜஸா இருக்கட்டும் முஸ்லீம் பேஸ். ஸோ இதே மாதிரி அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, இதெல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் வர்றது. ஓகே, ஆர்டிகல் 26 இது எல்லாமே செக்குலருக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆர்டிகல் 25, not compel any citizen to pay taxes for the promotion of maintenance. ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை டாக்ஸ் கேட்க சொல்லி பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 28, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ரிலீஜியஸ் குரூப்ஸ் எல்லாமே வந்து அவங்க ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 25, 26, 27, 28. ஸோ பாத்துக்குங்க. ஆர்டிகல் 29, 20, 30ல அவங்க கல்ச்சரை மற்றும் எஜுகேஷனல் ரைட்ஸை, மைனாரிட்டிஸை அவங்க மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆர்டிகல் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் த சிட்டிசன் ப்ரொமோட் ஹார்மனி, ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட், preserve the rich heritage of our composite culture. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எதெல்லாம் போட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாஜ்மஹால், அதுக்கப்புறம் நம்ம ஹிந்து கோயில்ஸ். ஸோ இவங்க தான் கட்டினாங்க. புத்திசம் கோயில், இது எல்லாத்தையுமே எல்லா ரிலீஜனையும் நம்ம போட்டுறது இந்த ஆர்டிகல் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான், கல்ச்சரை மேம்படுத்துறது. அதுக்கப்புறம் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி செக்குலர் அப்படின்னா ரிபப்ளிக் பிரியாம்பிள்லி சேர்த்திருக்காங்க. இந்த செக்குலர் அப்படிங்கிற வேர்டை இன்சர்ட் பண்ணது இப்பதான் பிரியாம்பிள்லையும் சரி மத்த இடங்கள்ல யூஸ் பண்ணது 1976 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி. அதுதான் பார்க்கணும். இது கேசவானந்த பாரதி ஸ்டேட் விசஸ் கேரளா 1973 சுப்ரீம் கோர்ட், செக்குலரிசம் இஸ் a பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். எந்த கேஸ்? கேசவானந்த பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸ் 1973 படி இந்த செக்குலரிசம் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே பொம்மாய் வித் யூனியன் ஆஃப் இந்தியா 1994லயும் இதை சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, செக்குலரிசம் இது வந்து ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் ரிலீஜியன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையுமே கேசஸ் புரிஞ்சுக்கங்க. மதச்சார்பின்மைன்ட்டு தமிழ்நாட்டில் இப்ப நிறைய சொல்றாங்க, கூட்டணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா. அதனாலதான் இப்போ இந்த செக்குலரிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் லெஃப்ட் விங், அதையும் பார்ப்போம். ஏன்னா சிபிஐஎம், சிபிஐ, விசிகே இவங்க எல்லாருமே வந்து லெப்டிவிஸ்ட் பார்ட்டி. லெஃப்ட் விங்னா ரைட் விங்னா என்ன? லெஃப்ட் விங் அப்படின்னா புவர் பீப்புள்ஸை ஈக்குவல் வேஜஸ் கொடுக்கணும், அனைவருக்கும் ஈக்குவலான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஈக்குவலா மதிக்கணும்,
ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஈக்குவல் எஜுகேஷன் கொடுக்கணும், ஈக்குவல் வேஜஸ் கொடுக்கணும். ஸோ எல்லாமே ஈக்குவலா வரணும். ஸோ ஒரு மதத்தின் சார்ந்து ஒரு ரிலீஜியன் சார்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது. இவங்க எல்லாத்தையுமே புவர் பீப்புளோ, வல்னரபிள் பீப்புள்ஸ், எக்கனாமிக்கலி டவுன் ட்ராடன் பீப்புள்ஸ், அவங்களோட நலம் சார்ந்து போராடக்கூடியவர்கள், அரசியல் கட்சியில இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே அவங்க தான் லெப்டிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது. லெஃப்ட் விங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு பிரான்ச் ஆஃப் பாலிடிக்ஸ் தான். லெஃப்ட் விங் ரைட் விங் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதான் இது பிரான்ச் ஆஃப் பாலிடிக்ஸ். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃப்ரீ அண்ட் ஈக்குவலி அமாங் த புவர்ஸ். ஓகே, ஈக்குவலா எல்லாருக்குமே எல்லாம் சேரணும் அப்படிங்கறதுதான் புவர் பீப்புள்ஸ்க்கு. இதுதான் லெஃப்ட் விங் பார்ட்டி நினைக்கிறது. ஸோ சப்போர்ட்டிங் வீக்கர் செக்ஷன் ஃபார் த சொசைட்டி, அவங்கள எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன், எந்த ஒரு தீண்டாமை இல்லாம ஈக்குவலா சப்போர்ட் பண்றதா லெஃப்ட் விங் பார்ட்டி. ஸோ அதுதான் இது, பாத்துக்குங்க. ஸோ இதையும் நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் அப்படி பண்றவங்க யாராரு? ப்ரோமோட்ஸ் ப்ரோக்ரசிவ் சேஞ்சஸ் டு கிரியேட் ஃபேர் அண்ட் இன்க்ளூசிவ் சொசைட்டியை உண்டாக்குறவங்க தான் லெஃப்டிஸ்ட் பார்ட்டி. லெஃப்ட் விங் ப்ரோமோட்ஸ் ஈக்குவாலிட்டி, ரிடக்ஷன் எக்கனாமிக் அண்ட் கிளாஸ் டிஸ்பாரிட்டிஸ். இது எல்லாமே எதுவுமே இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அப்புறம் சோசியல் ஜஸ்டிஸை நம்புவாங்க, ஹியூமன் ரைட்ஸை நம்புவாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் மார்ஜினல் குரூப்ஸ் அவங்க நம்புவாங்க. அப்புறம் வெல்தி மஸ்ட் பே ஹை டாக்ஸ், சப்போர்ட் பப்ளிக் சர்வீசஸ். நல்ல வளமாக இருக்கிறவங்க லெஃப்ட் விங் பார்ட்டி, அது பார்த்துட்டு இருக்கோம். இந்த லெஃப்ட் விங் பார்ட்டி எதுக்காக இந்த லெஃப்ட் விங் பார்ட்டிங்கிற வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம தெளிவாக பார்த்தோம். இவங்க யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறதும் தெரியுதா? அதோட லெஃப்ட் விங் ரைட் விங் அதோட டிஃபரன்சியேஷன் பார்ப்போம். ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல இவங்க என்னென்னலாம் இருப்பாங்க அப்படின்னா, புவர் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஈக்குவல் சொசைட்டியை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் இவங்க. டெமோக்ராட்டிக்ஸ், லிபரல்ஸ், சோசியலிஸ்ட், கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாமே லெஃப்ட் விங்னு சொல்லுவாங்க. ரைட் விங் யாரு அப்படின்னா, கன்சர்வேட்டிவ்ஸ், நேஷனலிஸ்ட், ரிபப்ளிகன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி. இவங்க எக்ஸாம்பிளுக்கு யாரு அப்படின்னா லெஃப்ட் விங் பார்ட்டி அப்படின்னானு காங்கிரஸ், ஏன்னா டெமோக்ராட்ஸ்ங்கிறதுனால சோசியலிஸ்ட் கண்ட்ரி, சோசியலிஸ்ட் ஐடியாலஜி உள்ளவங்க. இவங்களோட ஐடியாலஜி என்னன்னா ரேடிக்கல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. ரேடிக்கலிஸ்ட்னா ஓல்டேஜ் உள்ளவங்க. இவங்க ஐடியாலஜி, ரீக்ரியேஷனல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா இருப்பாங்க. அப்புறம் மோர் லிபரல் இன் மெத்தட்ஸ் அண்ட் அவுட்லுக், லிபரலா இருப்பாங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களை மாத்திக்கொள்வாங்க. இவங்க மோஸ்ட் கன்சர்வேட்டிவ். ஸோ இப்போ பிஜேபிலாம் பாருங்க, ஒரு அந்த சனாதனம் அப்படிங்கிறத அதை மாத்திக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஆரிஜின், இது எப்போ அப்படின்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்பதான் இந்த லெஃப்ட் விங் அப்படிங்கிறதே உருவானுச்சு. இதுக்கான ஆன்டி மொனார்கிங்கிறத எதிர்த்து வந்ததுதான் இந்த லெஃப்ட் விங் பார்ட்டி. அப்புறம் இது வந்து ப்ரோ மொனார்கி, சப்போர்ட்டர்ஸ் ஆன் த ரைட் இன் த நேஷனல் அசம்பிளி. ஸோ நமக்கு இப்ப தேவையானது எல்லாமே இது மட்டும்தான். எக்கனாமிக் பாலிசி, இவங்க சப்போர்ட்டர்ஸ் ரெடியூசிங் இன்கம் இன்இக்வாலிட்டி, ஹையர் டாக்ஸஸ், வெல்த்தி தான் கட்டணும், சோசியல் அண்ட் வெல்ஃபேர் ஸ்பெண்டிங் அவங்க தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா லெஃப்ட் விங் பார்ட்டி. அதே மாதிரி இவங்கெல்லாம் பாருங்க, சப்போர்ட் லோ டாக்ஸஸ், மினிமல் ரெகுலேஷன், கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் ரெடியூஸ் பண்ணது, பிசினஸா ஊக்கப்படுத்தணும், கேபிட்டலிஸ்ட் இவங்க ஊக்கப்படுத்துவாங்க. கோர் வேல்யூஸ், சகோதரத்துவத்தை தூக்கி பிடிப்பாங்க, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, அப்புறம் டெவலப்மெண்ட் அண்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. இவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க ரைட் விங்ஸ். ரோல் ஆஃப் கவர்மெண்ட், இவங்க என்னன்னா லார்ஜர் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட்ஸ் இருக்கணும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க பிரைவேடைசேஷன் ஆக்கிடுவாங்க. லிமிட்டட் கவர்மெண்ட் பிரைவேடைசேஷன், இண்டிவிஜுவல் ரைட்ஸ், ஃப்ரீடம்ஸ் இருக்கணும். பிரைவேடைசேஷனுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் கேபிட்டலிஸ்ட். நேஷனலிசம் டைப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் டிட்டர்மினேஷன், பாப்புலர் சாவர்னிட்டியா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இவ்வளவுதான். செக்குலரிசம் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ரிலீஜியன், இது எல்லாத்தையுமே ரிலீஜியனுக்கு அப்பாற்பட்டு தான் நடக்கணும். லெஃப்டிங் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து போவோம். ஸோ இது நமக்கு எக்ஸாம்ல முக்கியம்தான். தாய் தந்தை இல்லாத பெண்கள் இல்லது மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்குன்னு வச்சுக்கலாம். தாய் தந்தை இல்லாதவங்களுக்கு, தாய் தந்தை கை கால் முடியாதவங்க, அவங்களுக்கு, ஊனமா இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணும் நோக்கத்தோட செப்டம்பர் 15, 2025 அன்பு கரங்கள் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க. இது அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுப்பாங்க,
மேற்படிப்பு படிக்கிறதுக்காக ஸ்கூலை டிராப் அவுட் பண்ணாம படிக்கிறதுக்காக அவங்களுக்கு பணம் கொடுக்கிற இந்த 2000 வழங்கும் அன்பின் கரங்கள் திட்டம். அந்த அன்பின் கரங்கள் திட்டம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாநகராட்சி ஆணையர் கல்வி கற்பகம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்தெந்த மாநகராட்சி ஸ்கூல்லாம் இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலு, அதுல யாராருக்கெல்லாம் தாய் தந்தை இல்லையோ, தாய் தந்தை ஊனமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அன்பு கரங்கள் ஸ்கீம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. நமக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அன்பு கரங்கள் ஆர்ட் ஆஃப் லவ் அப்படிங்கறதான் இதோட டேக்லைனு. இந்த அன்பு கரங்கள் எப்ப ஆரம்பிச்சது, அதோட நோக்கம் என்ன, அது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் 2002 சில்ட்ரன்ஸ் இன் தமிழ்நாடு யாருக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போத் பேரண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் டெய்லி நீட்ஸ்க்காக அந்த 18 வயசு உள்ளவங்களுக்கு 2000 மாசம் மாசம் கொடுக்குற இந்த ஸ்கீம் தான் இது. ஓகே, மந்த்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் 2000. அன்பு கரங்கள் ஸ்கீம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, 15th செப்டம்பர் 2025. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் சீஃப் மினிஸ்டர். ஓகே, இதுக்கு பேர் தான் சீஃப் மினிஸ்டர் தாயுமானவன் ஸ்கீம். இதையும் நோட் பண்ணிக்கங்க. ஆர்ம்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிறது இதோட டேக்லைன். இதோட ஸ்கீமோட எய்ம் என்னன்னா, ப்ரொவைட் ஃபினான்ஷியல் சப்போர்ட், பண உதவி பண்றது போத் பேரண்ட்ஸ் அண்ட் ஒன் பேரண்ட்ஸ் சர்வைவிங் இதுல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சிங்கிள் மதர்ல சிங்கிள் ஃபாதர்னு சொல்லுவாங்களா அவங்களுக்கு. எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்கூல் அண்ட் காலேஜ் எஜுகேஷனை வித்தவுட் ஃபினான்ஷியல் பேரியர்ஸ், எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம அவங்க மேற்கொண்டு படிப்பை தொடர்றதுக்காக கொடுக்கறதா இது. ஓகே, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. இதுல என்னன்னா, எம்பவர் சில்ட்ரன் டு க்ரோ டிக்னிட்டி, ஸ்டெபிலிட்டி மற்றும் ஹோப், நம்பிக்கையோடையும் மரியாதையோடையும் நிலைத்த தன்மையோடையும் வளர்றதுக்கு உண்டான ஒரு ஸ்கீம் தான் இந்த அன்பு கரங்கள் ஸ்கீம். இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எலிஜிபிலிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் போத் பேரண்ட்ஸ், லாஸ்ட் ஒன் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் சர்வைவிங் பேரண்ட்ஸ் இன் அன்ஏபிள் டு சர்வ் த எஜுகேஷன் டெய்லி நீட்ஸுக்கு இல்லாம இந்த பிசிக்கலி அண்ட் மென்டலி டிசேபிள்டு பேரண்ட்ஸ் உள்ளவங்களுக்கு. ஓகே, எல்லாமே பாத்துக்குங்க. இவ்வளவுதான். என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசம் 2000 பணம், அதுவும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ல கொடுத்துருவாங்க. 18 ஏஜ் வரைக்கும் ஸ்கீம் ஐடென்டிட்டி கார்டும் கொடுத்துருவாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் சப்போர்ட் காலேஜ் எஜுகேஷன் வரைக்கும் இது நடக்கும். ஓகே, சீஃப் மினிஸ்டர் தாய்மானவர் ஸ்கீம், அன்பு கரங்கள், ஆர்ம்ஸ் ஆஃப் லவ், செப்டம்பர் 15, 2025. இது எல்லாமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ணணும். யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ்ல கேட்டாங்கன்னா, இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ 2 பேரண்ட்ஸ், போத் பேரண்ட்ஸ் இல்லாதவங்க, சிங்கிள் மதர் சிங்கிள் ஃபாதரோட இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் டிசேபிள்டா இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறது தான். ஓகே ஓகே, அடுத்த நியூஸ் இது என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, மதத்தின் அடிப்படையில மதத்துல நாங்க வந்து தலையிட மாட்டோம். மதம் வந்து செக்குலரிஸ்ட் உள்ளது, அதுல வந்து சுப்ரீம் கோர்ட்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்கு. அதை யாராவது துஷ்பிரயோகம் பண்ணா அதுக்கு ரைட்ஸ் இருக்குதான். ஸோ அதுதான் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். யாருக்கு கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. இது வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா இந்த இதுல நாகரிகம் சிதைவடைவதை, மதங்கள் மற்றும் நாகரிகம் சிதைவடைவதை தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம பல்வேறு மத நடைமுறைகள் குறித்து தனி நபர்கள் நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்ப தொடங்கினால் நாகரிகம் சிதைவடைவதற்கு வழிவகுக்கும். ஸோ சின்ன சின்ன இதுக்கெல்லாம் போய் அவங்க டைரக்டா கோர்ட்ல போய் நின்னாங்கன்னா, அதுக்காக ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா அது வந்து சிதைவடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இப்போ ரீசெண்டா இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, சபரிமலை கேஸ். ஸோ அது சபரிமலை கேஸ், பெண்கள் என்ட்ரு ஆகலாமா ஆகக்கூடாதா, அது ஒரு கேஸ் இருக்கு. அது ஹிந்து ரிலீஜியன் சம்பந்தப்பட்டது, அவங்க அதை மதிக்கிறாங்க. ஓகே, அதை விட இன்னொன்னு ஒரு கேஸ் இருக்கு. இதுல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தாவூதி போரா சமூகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இதை சொல்றோம், தாவூதி போரா. இந்த தாவூதி போராங்கிற நமக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்டுருவாங்க, தாவூதி போராங்கிறது என்ன கம்யூனிட்டி? இது ஒரு முஸ்லீம்ல ஷியா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இவங்க கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த தாவூதி போரா அப்படிங்கிற மதத்தை பத்தி கேட்டுருவாங்க. ஓகே, அதுக்குதான் இந்த மத்திய வாரியம் சார்பில் 1986 பொதுநல மனு தாக்கல் மூலம் மும்பை சமூக விலகல் தடுப்பு சட்டம். ஸோ அவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க. 1949 ரத்து செய்த 1962ஆம் ஆண்டு தீர்ப்பை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. ஸோ மத அடிப்படையில ஒருவரை சமூகத்திலிருந்து விலக்கும் அதிகாரத்தை மத தலைவர் பின்பற்றுறது
அது மதம் சார்ந்தது. இப்போ முத்தலாக் அப்படிங்கிறத யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து ரீச் பண்ணுது, பெண்கள் உரிமையை இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த முத்தலாக்கை ஒழிச்சாங்க. இது ஒரு மத குருக்கள் அவங்க சொந்த இதை வந்து செய்யறது, அவங்க இதுல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம இதுல பார்க்க போறது அந்த தாவூதி போரா அவங்க யாருன்னு பார்ப்போம். இந்த இன மக்கள் தான் தாவூதி போரா இன மக்கள். ஸோ ரிலீஜியஸ் டினாமினேஷன் உள்ளவங்க. ஓகே, தாவூதி போரா இவங்க மெயினா எங்க இருக்காங்க அப்படின்னா குஜராத்ல இருக்காங்க. ரிலீஜியஸ் டினாமினேஷன் இஸ்மாயில் பிரான்ச் ஆஃப் ஷியா இஸ்லாம் அதை சேர்ந்தவங்க தான் இவங்க. ஸோ இவங்க 1 மில்லியன் வேர்ல்டு வைடா இருக்காங்க. 1 மில்லியன்னா 10 லட்சம். ஓகே, 40 கண்ட்ரீஸ்ல இவங்களோட வாழ்வாதாரம் இருக்கு. வெளியில இருந்து வந்தவங்க தான். எங்கெங்க இந்த தாவூதி போரா கம்யூனிட்டி இருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில வந்து குஜராத் அந்த இடத்துல மும்பைலாம் இருக்காங்க. இவங்க பாகிஸ்தான், ஏமன், ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் யூரோப்ல சில இடங்கள்லாம் இருக்காங்க. ஓகே, இந்த தாவூதி போரா கம்யூனிட்டிங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல ஷியா முஸ்லீமை சேர்ந்தவங்க. முஸ்லீம் கம்யூனிட்டி ஷியா செக்ட். ஸோ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உருது மற்றும் அரேபிய மொழியா கொண்டவங்க குஜராத்ல இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க ஷாப் கீப்பராகவும் ட்ரேடர்ஸாகவும் தான் இருக்காங்க. இவங்க லிசான் அல் தவாத் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் கம்யூனிட்டி, மெயின் லாங்குவேஜ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரேபிக், உருது மற்றும் குஜராத்தி எல்லாத்தையும் கலந்து ஒரு மொழி. அந்த மொழி பேர்னா லிசான் அல் தவாத். அதுக்கப்புறம் இந்த லீடர் கம்யூனிட்டி பேர் என்ன அப்படின்னா அல் தாய் அல் முத்தலாக், முத்தலாக் அப்படிங்கிறது. ஓகே, இவங்க 400 இயர்ஸ்க்கு முன்னாடியே இங்க வந்திருக்கிறாங்க. இதுல இது வரைக்கும் 53 லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் பாத்துக்கணும். டாக்டர் சித்னா முஃப்தால் சைஃபுதீன். ஸோ இது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டா என்ன பண்றது? அதனாலதான் இந்த தாவூதி போரா அந்த கம்யூனிட்டியை பத்தி இதுல எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டே அதை பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அதுல இருந்து தான் எடுக்கணும். ஓகே, இது நல்ல ஒரு ஹிஸ்டரி நியூஸ். நமக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இதுல இருந்து பார்ப்போம். ஹிஸ்டரி நியூஸ் இதுல இருக்கு, ஏன்ஷியன் நியூஸ் இருக்கு, எல்லாமே இதுல இருக்கு. இது நல்லா தெளிவா புரிஞ்சுக்குவோம். ஓகே, 1026ல உள்ள இது வந்து சோமநாத் டெம்பிள் அப்போ கட்டப்பட்டு முகமது கஜினி, அலாவுதீன் கில்ஜி போன்ற எண்ணற்ற இன்ட்ரூஷனால இதை தகர்க்கப்பட்டு அதை திருப்பி வடிவமைக்கப்பட்டு திருப்பி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இதை திருப்பி மறு வடிவம் செய்யப்பட்டு முதல் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத்தால் இதை திருப்பி தொடங்கப்பட்டது தான் இந்த சோம்நாத் டெம்பிள். இது இந்தியாவுக்கு ஒரு அடையாளம். ஓகே, இது ஒரு மதமா பார்க்காம ஒரு அடையாளமா பார்க்கணும். கல்ச்சருக்கும் சரி, இது அப்பிலிருந்து எதனால இவ்வளவு அடிபட்டு இது வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்ப பார்க்க போறோம். சோம்நாத் பாரதத்தின் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வு அப்படிங்கிற தலைப்புல இருந்தாலும் இந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தால் புதுப்பிக்கப்பட்டதுதான் இந்த சோம்நாத் டெம்பிள். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை புதுப்பிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு இதோட ஹிஸ்டரியை நம்ம ஃபுல்லா பார்ப்போம். ஸோ இதுல நமக்கு நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குவோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோம்நாத் ஆலயம் 75 ஆண்டு நிறைவேறிருக்கு. புதுப்பிக்கப்பட்டு 75 ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு. இந்த சோம்நாத் ஆலயத்தோட சுவாம்பிமான் பர்வ் அப்படிங்கிற ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க. அந்த திருவிழா பேர் என்ன? சுவாம்பிமான் பாவ் சோம்நாத். அதையும் பார்த்துக்குங்க. இது ஒரு ஸ்ரைன், லார்டு சிவாவை வழிபடுற ஒரு 12 விதமான ஸ்ரைன்ஸ் தான் இது. ஸோ அதோடு மட்டும் இல்லாம 1947ஆம் ஆண்டு நவம்பர் 13 தீபாவளி திருநாள்ல தான் இந்த சோம்நாத் ஆலயத்தின் இடிபாடுகளை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கட்டப்பட்டு 1951 ஆலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்தது. ஓகே, அதுக்கப்புறம் தான் இது ராஜேந்திர பிரசாத்தால் திருப்பி ஓபன் பண்ண செஞ்சு 75 வருஷம் ஆயிருக்கு. அதுதான் இப்ப சொல்லியிருக்காங்க. இது குஜராத்ல இருக்கு. குஜராத்ல அரேபியன் சி இருக்கு. ஓகே, அயோத்தி முதல் உஜ்ஜயினி வரை, திரையம்பேகேஸ்வரர் முதல் ஸ்ரீசைலம் வரை இதை வந்து கொண்டாடுறாங்க. இந்த விழா வந்து தெரிஞ்சுக்கங்க, மே 11ஆம் தேதி இதை 75வது வருஷத்தை கொண்டாடுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போறாங்க. இப்போ சோம்நாத் டெம்பிள் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். இந்த சோம்நாத் டெம்பிள் இது ஒரு சிம்பிள் ஆஃப்
1000 இயர்ஸ் 1026 1000 இயர்ஸ் முன்னாடி இதோட இயரை பாத்தீங்கன்னா 1000 இயர்ஸ் 1026 கிறிஸ்டியன் எரா. அப்ப யார் அட்டாக் பண்ணது? முகமது கஜினி. எதுக்காக அப்படின்னா இந்து சத்தை அழிக்கணும்னு ஒரு எண்ணம், அட் த சேம் டைம் நாட்டை கைப்பற்றணும் எண்ணம், அங்க விலை மதிப்பில்லா விலை மதிக்க கூட முடியாத ஒரு பொருளை லூட்டிங் பண்ணிட்டு போறது, எடுத்துக்கிட்டு போறது, பிளண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்றதுக்கு தான். இந்தியா மோஸ்ட் பவர்ஃபுல் சிம்பிள் ஆஃப் சிவிலைசேஷனல் ரெசைலன்ஸ் இதுதான் இந்த சோம்நாத் டெம்பிள். இந்த சோம்நாத் டெம்பிள எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபாஸ் பத்தன் வீரவால் குஜராத்ல சௌராஷ்டிரா ரீஜியன்ல இருக்கு. அது அரேபியன் சி கோஸ்ட்ல. ஓகேவா? திரிவேணி சங்கம் ஆஃப் த கபிலா, கிரான் மற்றும் மித்திக்கல் சரஸ்வதி ரிவர்ஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நடுவுல தான் இருக்கு. ஸோ இந்த டீடைல்ஸை ஃபுல்லாவே பாத்துக்குங்க. குஜராத்ல சௌராஷ்டிரா ரீஜியன்ல பிரபாஸ் பத்தன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அமாங் த 12 ஜோதிலிங்கமும் இங்கதான் இருக்கு. லார்டு சிவாவோட ஜோதிலிங்கத்துல முதல் இது அங்கதான் இருக்கு. அப்புறம் ஏன்ஷியன்ட் ஆரிஜின் இந்த சோம்நாத் டெம்பிள் மிடிவல் ஏஜ்ல யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்கன்னு பாருங்க. சோம்நாத் சிவபூர்ணா, ஸ்கந்த பூரணா, மகாபாரதா ட்ரெடிஷன்ல இந்த சோம்நாத் டெம்பிளை பத்தி பேசியிருக்கிறாங்க. அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல இந்த டெம்பிளை பத்தி மௌரியா சொல்லியிருக்கிறாங்க, குப்தாஸ், மைத்ரகாஸ் இவங்க எல்லாமே இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. கல்ச்சரல் சென்டருக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ 1026 அட்டாக் பண்ண முகமது கஜினிக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுலதான் இது 2026 முகமது கஜினி குஜராத்ல இன்வைட் பண்ணி அழிச்சிருக்காரா? என்னென்ன எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அபண்டன்ட் மேக்கிங் சோம்நாத், எக்கனாமிக் பிளண்டர்ஸ், ரிலீஜியஸ் சிம்பாலிசம், அப்புறம் பொலிட்டிக்கல் ஆம்பிஷனுக்காக அழிச்சதுதான் இந்த கோவில். அதுக்கப்புறம் மிடிவல் சைக்கிள் அந்த இதுல யாரெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணது இது அழிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோம்நாத் டெம்பிள் நாட் டெஸ்ட்ராய்டு ஒன்ஸ் பட் மல்டிபிள் டைம்ஸ். அதுதான் இதுக்கு மெயின். 12வது செஞ்சுரியில திரும்பி சாளுக்கியா கட்டினது. ரஜினி பண்ண பிறகு 12வது செஞ்சுரியில சாளுக்கியா கட்டினாரு. யாரு அவருன்னா குமாரபாலா, சைவிசத்தை மேற்கோள் காட்டினவர். 1299 அப்போ அலாவுதீன் கல்ஜினால திருப்பி அது அழிக்கப்பட்டது. அப்புறம் 14th to 15th செஞ்சுரியில ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணது சௌதா சாமா ரூலர், அவங்க திருப்பி ரூல் கட்டினது. அப்புறம் 1665ல அவுரங்கசீப் அவரும் இதை டெமாலிஷ் பண்ணாரு. திருப்பி அதை கட்டினதுதான் எப்போ ராஜேந்திர பிரசாத் அவர்கள் திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுதான். ஸோ அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகுதான் இதை கட்டினது. ஸோ இதோட ஸ்டைல் என்ன ஸ்டைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாளுக்கியாவோட சொலான்கி ஸ்டைல்ல தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த சோம்நாத் டெம்பிளோட ஸ்டைல் என்ன, ஆர்கிடெக்சர் ஸ்டைல்னா சொலான்கி சாளுக்கியா ஸ்டைல், அது மட்டும் சொல்லணும். அப்புறம் ஷிகாரா ரைசிங் ஓவர் 50 மீட்டர்ஸ், கர்ப்பகிரகா, ஜோதிலிங்கா, அப்புறம் சைவட் மோட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் கலோனியல் பீரியட்ல இந்த ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாருங்க. பிரிட்டிஷ் ஏரால ஹிஸ்டாரியன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சோம்நாத்தை ஒரு ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸா பார்த்தாங்க, ஒரு ரிலீஜியஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா பார்த்தாம. அப்புறம் கல்ச்சுரல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கண்டினியூட்டியா கொடுத்திருந்தாங்க. அப்புறம் இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ரோல் ஆஃப் நேஷனல் லீடர்ஷிப் ஃபர்ஸ்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எப்ப தொடர்ந்தது? 1944ல. அப்பதான் ஆர்கிடெக்சர் பிரபா சங்கர் சோமபுரா அவரை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை ராஜேந்திர பிரசாத்தால் ஓபன் பண்ணப்பட்டது. ஓகே. ஸோ 11th May 1951 ரீபில்ட் த சோம்நாத் டெம்பிள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதோட 75வது வருஷம் தான் இப்போ வர்ற மே. ஓகே, 11th May அதை தான் இப்போ விழாவா எடுத்து கொண்டாடுறாங்க. ஸோ இது ஹிஸ்டாரிக்கலா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க, செக் பண்ணிக்கங்க. பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இதை அனுப்பிச்சு விட்றேன். இது மிகப்பெரிய ஒரு அவுட் பிரேக்னா மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்க போறது ஹண்டா வைரஸ்.
இந்த ஹண்டா அப்படிங்கிற பேரு சவுத் கொரியால ஒரு ரிவரோட பேரு. அந்த ஹண்டா வைரஸ் இது எலிகள் மூலியமாக நமக்கு பரவுது. மனிதர்களுக்கு அது சலைவா மூலியமா அது ஏதாவது சாப்பிட்டுட்டு அது இறந்து போனா அது அழுகிய நிலைமையில இருந்தா அதை சுவாசிச்சா இது ஒரு ஏர் மூலியமா பரவுற நோய். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஹண்டா வைரஸ். இது எந்த அளவுக்கு நாட்டில் இருக்குன்னா ஏகப்பட்ட பேருக்கு பரவக்கூடிய வைரஸ் தான் இது. இது ஃபர்ஸ்ட் ஒரு நெதர்லாந்து 2 பேர் இறந்து போனாங்க. அண்டார்டிகால வந்தது. அதான் ஹண்டா வைரஸ் தொற்று எங்க கண்டறியப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னா எம்வி ஹாண்டியாஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல்ல 2 நெதர்லாந்து பீப்புள்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இப்ப 3 உயிரிழந்திருக்காங்க, 8 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஹண்டா வைரஸை பத்தி நமக்கு ஃபுல் டீட்டெயிலா பார்க்கணும். எது மூலயமா இது பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிகளின் கழிவுகள் மூலம் பரவக்கூடிய இந்த வைரஸ் தென் அமெரிக்காவில் காணப்படும் ஆண்டிஸ் வகையை சார்ந்தது. ஓகே, ஆண்டிஸ் வகையை சார்ந்த ஒரு நோய் தான் இது. அதுக்கப்புறம் இந்த ஹண்டா வைரஸ் வகை உலக நாடுகள் பலவும் தங்கள் நாட்டுக்கு திரும்பிய பயணிகளை செக் பண்றாங்க. இந்த கொரோனா வைரஸ் மாதிரி நிஃபா வைரஸ் மாதிரி ஹண்டா வைரஸும் ஆபத்துக்குரியதான். ஹண்டா வைரஸ் பத்திய ஃபுல் டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எந்த ஃபேமிலி வைரஸை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஹண்டா வைரஸ் பல்னரி சிண்ட்ரோம், அது மட்டும் இல்லாம ஹெமரோஹாஜிக் ஃபீவர் சிண்ட்ரோம் இதை வந்து சேர்ந்ததுதான். இது மெயினா எதை பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னியவும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையும் பாதிக்குது. ஓகே, இதன் மூலியமா அவங்க இறக்க நேரிடுது 8 வாரத்துல. ஸோ இது டிரைவ்டு ஃப்ரம் ஹண்டன் ரிவர், சவுத் கொரியா. 1970 இதை பேர் வச்சிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம இது பிரைமரி வெக்டார்ஸ். இது எப்படின்னா ராடன் சச்சஸ் டீர் மைஸ், காட்டன் ரேட், ரைஸ் ரேட், எலிகள் மூலியமா தான் இது பரவுது. அது மட்டும் இல்லாம இது ஏர்போன் ஏரோசலைசேஷன் மூலயமா இது நான் கம்யூனிகல் டிசீஸ் மூலயமா இது பரவுறது ஒரு விஷயம். அதாவது ட்ரூப்பிங்ஸ், யூரின் மற்றும் சலைவா, எலியோட சலைவாலேருந்து இது பரவுது. இது ஹியூமன் டு ஹியூமன் பரவுதான்னு கேட்டா எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஓகே, அதையும் நீங்க பாத்துக்கங்க. மனிதர்கள் டு மனிதர்கள் பரவறதில்ல. ஹண்டா வைரஸ் இந்த கொரோனா வைரஸ் மாதிரி பரவறதில்ல. அதனால இது பிரச்சனை கிடையாது. ஓகே, இன்குபேஷன் பீரியட் 1 to 8 weeks, அதையும் பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளர்டு விஷன், அப்புறம் ஃபேஸ், லோ பிளட் ப்ரெஷர், அப்புறம் அக்யூட் கிட்னி ஃபெயிலியர், இதெல்லாம் நடக்கும். இப்போ வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்களா என்னன்னு பார்ப்போம். இந்த ஹண்டா வைரஸ் அது வந்து ரொம்ப அவுட் பிரேக்னு சொல்றாங்க. அதையும் நம்ம எக்ஸாம் பண்ண தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணிக்கங்க. டெய்லியும் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் தரேன். நன்றி, வணக்கம். Sendermap. You dare to dream, we care to accomplish.